everyone, welcome to Marmul Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு சில டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண வீடியோல வந்து ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது காஃபி டீ குவிட் பண்றது வந்து வெயிட் லாஸ்க்கு கிடையாது. காஃபி டீ குவிட் பண்ணது பாத்தீங்கன்னா அசிடிட்டி, உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி நைட்டு தூங்கும் போது நிறைய இருமல் வருது அப்படின்னாலும் அது காரணம் வந்து காஃபி டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இஎன்டி டாக்டர் சொன்னதை உங்க கூட ஷேர் பண்ணேன். காஃபி டீ குவிட் பண்றதுனால வெயிட் லாஸ் ஆகாது. சுகர் குவிட் பண்ணது வந்து அது என்னோட ஓன் டெசிஷன் தான். ஸோ ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் டயாபெட்டிக் கிடையாது, பிபியும் இல்லை. ஆனால் டயாபெட்டிக்காக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்னும் வெயிட் கெயின் ஆச்சுன்னா பிபியும் வரலாம். ஸோ நம்ம லைஃப் லாங் நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் டேப்லெட் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. டயாபெட்டிஸ்னாலும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் டேப்லெட் வந்துடும். ஸோ அதுக்கு ஈஸி ஆப்ஷனாக எனக்கு சர்ஜன் வந்து சஜஸ்ட் பண்ணது, உன்னால் வாக்கிங் போக முடியாது, டயட்லாம் இருக்க முடியாது அப்படின்னா ஈஸி ஆப்ஷனாக அவர் சஜஸ்ட் பண்ணது வந்து சுகரை குவிட் பண்ணி பாருங்கன்னு அவர் சொன்னனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அடுத்த நாள் காலையிலேருந்து நான் வந்து சுகரை அப்படியே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் இப்போ வரைக்கும். ஸோ சுகர் குவிட் பண்ணனால நான் ஃபஸ்ட்டு இந்த காஃபி டீயும் முடிச்சிடறேன். இஃப் சப்போஸ் காஃபி டீ நான் எனக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே காஃபி குடிக்கலின்னா அன்னைக்கு நாளே சுறுசுறுப்பாக இருக்காது. காஃபி இருந்தால் மட்டும்தான் நான் வேலையே செய்வேன். அந்த அளவுக்கு நான் வந்து காஃபி அடிக்ட். பட் இருந்தாலும் என்னோட ஹெல்த்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு மேலேயும் நான் காஃபி டீ எடுத்தேன்னா அந்த புண்ணு ஃபுல்லாக ஜாஸ்தி ஆகிடும். ஃபுட் பைப் ஃபுல்லாக புண்ணு, எண்டோஸ்கோபி பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் போகும். அதில் எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் காஃபி டீயை குவிட் பண்ண நிமிஷத்துலேருந்து நான் சொல்கிறேன். காஃபி டீ குடிக்காத அன்னைக்கு காலையிலேருந்து நான் எடுக்கல. காலையில் காஃபி, மத்தியானம் டீ, சாயந்தரம் காஃபி 3 தான் சாப்பிடுவேன், எடுக்கல. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா செம்ம டீப் ஸ்லீப். தூக்கம் வராமல் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரீசன் வந்து இந்த காஃபி டீ தான். எப்பவுமே எனக்கு 11 மணி ஆகும் தூங்குறதுக்கெல்லாம். ஃபோனை வச்சு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 9 o'clockக்கெல்லாம் தூக்கம் அப்படி வருது. நான் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வெறும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் சுகர் இல்லாமல் எடுத்தேன். பால் வந்து நான் என்ன சொன்னாலும் குவிட் பண்ண மாட்டேன். ஸோ பால் மட்டும் எடுத்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டீப் ஸ்லீப்பு. காலையில் அலாரம் அடிக்காமையே நான் வந்து 5:30க்கு எந்திரிக்கிறேன். எப்பவுமே அலாரம் அடித்து 5:30க்கு எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், வேலை செய்யறதுக்கு கஷ்டமா அப்படி இருக்கும். ஆனால் நைட்டு டீப் ஸ்லீப் ஆனதுனால காலையில் டக்குன்னு எழுந்துட்டேன். நானே எழுந்துட்டு சுறுசுறுப்பாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜீவன் ஸ்கூல் போயிட்டு இருந்தான். ஸோ அந்த 1 வீக்கும் பார்த்தீங்கன்னா என் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக இந்த காஃபி டீ குவிட் பண்ணல செம்மையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நைட்டு வந்து நல்லா தூங்குறேன், காலையில் சுறுசுறுப்பாக எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். சுகரும் குவிட் பண்ணனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆகுது, காலையில் சீக்கிரமாக பசிக்குது. 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். 12:30க்கெல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். 1:30க்கு லஞ்சு, நைட்டு 8 o'clockக்கு டின்னர். இதுதான் ஆக்சுவல் ரொட்டீன், ஹெல்த்தியான ரொட்டீன். காலையில் 9 o'clock முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட், 1 to 2க்குள்ள லஞ்சு, நைட்டு 7 to 8க்குள்ள டின்னர். இதுதான் கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனால் இதுலேருந்து நம்ம எல்லாம் பின்னாடி லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்கி தான் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூவில் மாட்டிக்கிறோம். ஸோ அப்போ வந்து பசிக்கிறனால 1:30க்கெல்லாம் சாப்பிட்றேன். ஈவினிங்கும் ஜஸ்ட் ஒரு கப்பு மில்க் எடுக்கிறேன். பசிச்சது அப்படின்னா மறுபடியும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கினால இப்போ சுகரை குவிட் பண்ணி 1 வீக்கில் அவ்வளோ சேஞ்சஸ் என் உடம்புல. அது வந்து மிராக்கிள் மாதிரி தான் சொல்லணும். என்ன ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம வெயிட் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸாக தெரியாது, உடனே வெயிட் வந்து இறங்காது. ஒரு வாரத்தில் நான் பார்த்த சேஞ்ச் வந்து நம்மளோட டம்மி, அதுதான் பெரிய பிரச்சனை. அது நல்லாவே ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. ரொம்ப டைட்டாக இருந்த ட்ரெஸ் எல்லாம் 1 வீக்கில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அங்கே என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை, அங்கே உண்மைப்பேட்டில் வெயிட் மிஷின் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பார்த்த வெயிட் தான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்கிட்ட வெயிட் மிஷின் இருக்குது பெங்களூரில். ஸோ அதில் நேற்று தான் நான் வந்து ஏறி வெயிட் பார்த்தேன். நம்ப முடியாது, வேறு எந்த டயட்டுமே பண்ணலை. காஃபி டீ குவிட் பண்ணியிருக்கேன், அதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. சுகர் குவிட் பண்ணனால மட்டும்தான். அதாவது சுகரை வச்சு செய்கிற எல்லாமே சுகர்னா இப்போ ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது, நாட்டு சக்கரை, தேன், வெல்லம் எல்லாமே சுகர் தான்.
கம்ப்ளீட்டா குவிட் பண்ணியாச்சு. அதை வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாமே குவிட் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் சுகர் எதுவுமே எடுக்கக்கூடாது. மற்றபடி ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அப்புறம் சுகர் கிரேவிங், நான் சுகரை விட்டுட்டேன், நான் சுகர் சாப்பிடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால அது எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. சுகர் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சுகர் விடுறதெல்லாம் கஷ்டமாகவும் இல்லை. சப்போஸ் நீங்கள் டயாபெட்டிக்காக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமாக சுகர் குவிட் பண்ணலாம். நான் டயபெட்டிக் இல்லாமே குவிட் பண்ணிட்டேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து கிரேவிங்காகவும் இல்லை. நேற்று வந்து நான் வெயிட் பார்க்குறேன், 2 kg கம்மியாக காட்டுது. ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் 2 கிலோ. அது ரொம்ப கஷ்டம். 2 கிலோலாம் குறையணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் இருக்கணும், வாக்கிங்கெல்லாம் மாசக்கணக்கில் போகணும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் கிலோ வெயிட்டில் 2 கிலோ தான். ஆனால் எனக்கு வந்து என்னை நேரில் பார்க்குறவங்க, இப்போ இங்கே என்னோட காம்ப்ளெக்ஸில், ஐ மீன் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்த நிமிஷம் ரியாக்ட் பண்ணுறாங்க. இது நீ இப்படி இழைச்சிட்ட, என்னாச்சு உனக்கு, ஃபேஸ் எல்லாம் என்ன இவ்வளோ ஒல்லியாயிருச்சு. எடுத்தோடனே ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுது சுகர் குவிட் பண்ண உடனே. எனக்கு அவங்க சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. வெயிட் லாஸ் வந்து என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியுது வித்தின் 3 வீக்ஸில். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கும் இந்த மாதிரி குரோனிக்கான ஒரு டிசீஸில், லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸில் சிக்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ரொம்ப ஈஸியாக சுகர் குவிட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காஃபி டீ குவிட் பண்ணுறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நைட்டு வரும், டீப் ஸ்லீப் வரும். இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது எனக்கு நான் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம், என்னோட சேனலில் நியர்லி 90% வந்து விமன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் பயங்கரமாக வந்து நமக்கு சன் டேன் ஆகும். ஆனாலும் நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் அவ்வளோவா வெளியே போகவே இல்லை. வெளியே போனாலே கம்ப்ளீட்டாக சன் டேன் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே தான் இருந்தேன். வீட்லேயே இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு கீழே, இங்கே நெக்கு கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பேச்சஸ் மாதிரி அங்கங்கே வந்துச்சு. நான் ஒரு 2 இயர்ஸாக கியூர் ஸ்கின் ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எதெல்லாம் அவங்க எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ட்ரை ஸ்கின் மோஸ்ட்லி மற்றவங்களுக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட் நமக்கு சூட் ஆகாது. நம்மளோட ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் நமக்கு கொடுக்குற ப்ராடக்ட் தான் எப்பவுமே செட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிருந்தேன். ஆனாலும் எனக்கு ட்ரை பேச்சஸ்லாம் வந்துச்சு. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்பில் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கூட நம்ம 1 month ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்குது. என்னோட டாக்டர் நேம் வந்து அஷ்மிதா. அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ட்ரை பேச்சஸ் அங்கங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று அவங்க வந்து பிக்சர் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. பிக்சர் எடுத்து அனுப்பினோடனே அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பேச்சஸ்க்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ சன்ஸ்கிரீன் வந்து டெய்லி போடுறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், நான் வெளியே போகிறதே இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், அதனால சன்ஸ்கிரீன் போடல, மாய்ஸ்சரைசர் மட்டும் காலையில் ஈவினிங் போட்டுட்ருக்கேன், அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீன் வந்து இட் இஸ் அ மஸ்ட். சன்ஸ்கிரீன் போடாதனால தான் உனக்கு அந்த மாதிரி பேச்சஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ நீ வந்து சன்ஸ்கிரீன் டெய்லி போடுன்னு சொன்னனால காலையில் ஈவினிங் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. விசிபிளாக எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் ஸ்கின்ல எந்த ஒரு பிம்பிளோ, பிக்மெண்ட்டோ, ஓப்பன் போர்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் சொல்லி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு நல்லா இருக்குது. அதனால தான் நான் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கியூர் ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்கின் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு சென்ட் பண்ணும். டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ப்ராடக்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், கம்பல்சரியெல்லாம் இல்லை. சும்மா ஒரு ஸ்கின் டெஸ்ட் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரீ தானே. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 1400 அப்படி வருது. என்னன்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1400லேருந்து 1600, 1800 வரைக்கும் கூட போகலாம் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் ப்ரைஸ் ரேஞ்ச். என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மந்த் வந்து டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு என்ன ப்ராடக்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இந்த மந்த் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ போன மந்த் ப்ராடக்ட்டுக்கும் இந்த மந்த் ப்ராடக்ட்டுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது.
போன மந்த் பாத்தீங்கன்னா டயட் பிளானும் கொடுத்துருந்தாங்க. சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே டயட் பிளானையும் எனக்கு மாத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீயா தான் நடக்குது. 1 மந்த்துக்கு வந்து அவங்க கூட நம்ம எப்போ வேணாலும் இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, நமக்கு சூட் ஆகலை ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணி என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மந்த்துக்கான ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 ப்ராடக்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்தே நான் அந்த ட்ரை பேச்சஸ் இஷ்யூலாம் சொல்லியிருந்தனால அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்க்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை ஸ்கின்க்கு வந்து வேற ஃபேஸ் வாஷ் வரும், ஆயிலி ஸ்கின்க்கு வேற ஃபேஸ் வாஷ் வரும், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக இந்த கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்ன்றனால எனக்கு வந்து ஹைட்ரேஷன் ஜெல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த சன்ஸ்கிரீன் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே போனாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி டெய்லி காலையில் ஈவினிங் அப்ளை பண்ண சொன்னாங்க. இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீம் அப்படின்றத எனக்கு வந்து இந்த தடவை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த லிப்ஸை சுற்றி கருப்பாக இருக்கிறது, அங்கங்கே ட்ரை பேச்சஸ் இருக்கிறது எல்லாம் சரி பண்ணுது. அப்புறம் ஒரு லிப் பாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் நான் ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கூகுள் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். மோர் தென் 98% கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதா நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட பிஃபோர் பிக்சர்ல அங்கங்க எனக்கு வந்து ட்ரை பேச்சஸ் வந்து இருந்துச்சு, ஃபோர்ஹெட்ல லிப்ஸை சுற்றி எல்லாம். ஆஃப்டர் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நான் ஏற்கனவே வீடியோட சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் QSkin ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீவனோட பழைய ஸ்கூல்ல நல்லபடியா டிசி வாங்கிட்டோம். இன்னும் மார்க் ஷீட் வந்து வரல. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உடுமல்பேட்டில் ஸ்கூல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. 2 வீக்ஸ் ஹாலிடேல தான் நடுவில் பெங்களூர் வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் கிளம்புறோம். வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்துருப்பீங்கன்னா வீட்டில் கார்பெட்லாம் இருந்திருக்காது, லிவிங் ரூம்லேயும் சரி கிச்சன்லேயும் சரி. ஏன்னா வீக்கெண்டில் சண்டே செக்யூரிட்டி தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. அதனால கார்பெட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த 2 வீக்ஸ்ல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இருந்த கிராசரிஸ் எல்லாம் சமைச்சு காலி பண்ணிட்டேன். ரொம்ப கம்மியாக இருந்தது மட்டும் பேக் பண்ணிட்டேன். ஒரு சிலது வந்து என்னோட ரெஃப்ரிஜரேட்டர்ல கீழே ஃப்ரீசரில் போட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப வேண்டாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப மினிமமாக தான் பேக் பண்ணியிருக்கேன். மிக்சி கிரைண்டர் இது எல்லாமே அங்கே அப்பா வீட்டில் இருக்குது. அப்புறம் ஜீவனுக்கு புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்கான பம்பெல்லாம் இங்கே இருந்துச்சு, அதெல்லாம் ஞாபகமாக எடுத்து வச்சுருந்தேன். லிஸ்ட்டு போட்டு அந்த பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக வேணும், அது இருந்தால் தான் கிச்சனில் சமைக்க முடியுன்றது மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ஹையர் பாட்டம் அப் ரெஃப்ரிஜரேட்டர். இது நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம ரெஃப்ரிஜரேட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம், பின்னாடி பவர் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து உள்ள ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வராது. நீங்கள் நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர் ஆஃப் பண்ணீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வந்துடும். கீழே ஃப்ரீசரை வந்து நான் ஃப்ரீசராகவே தான் வச்சுருக்கேன், -13 டிகிரி காட்டுது. கீழே ஃப்ரீசர் வந்து நம்ம வேணும்னா ரெஃப்ரிஜரேட்டராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் இந்த உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன், அதனால அதை ஃப்ரீசராகவே விட்டுட்டேன். ஸோ கரண்ட் பில் வந்து நல்லாவே சேவ் ஆகும். நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது இருக்கிற கிராசரிஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்ல வீடு சேலுக்கு வந்தாலும் சரி ரெண்ட்டுக்கு வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதுக்காக இது ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு புது வீடு ஆக்சுவலா, 3 பெட்ரூம் இருக்கிற வீடு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரேன். கிச்சன்லாம் வந்து அவ்வளோ பெருசா இருந்தது. ஐ மீன் வீடே ரொம்ப பெருசு. கிச்சன்லேருந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் வருது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது யூட்டிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங்காக இருக்குது. நம்ம வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம், அப்புறம் டிஷ்வாஷரும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய யூட்டிலிட்டி ஏரியா. கிச்சனும் நல்ல பெருசு. இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஆக்சுவலா. பூஜை ரூம் வந்து கிச்சன் பக்கத்துலேயே வருது. ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியும், சர்ஜாபுரம் ரோட்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், மெயிலில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து சேல்க்கு இல்லை, ரெண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது வீடு, நல்ல வெளிச்சம் காத்தோட்டம். 4th ஃப்ளோரில் இருக்குது வீடு. அப்புறம் இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்க்கான காமன் பாத்ரூம்.
இது செகண்ட் பெட்ரூம். இதுலயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வார்ட்ரோப்பு. பக்கத்துலேயே சின்னதாக பால்கனி இருக்கும். அந்த டார்க் ப்ரௌன் கலர் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பால்கனி வருது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த வீட்டில் தான் 2 பெட்ரூம்க்கு மிடில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் நல்ல சைஸ் பெருசு. விண்டோஸ்லாம் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும். ஸோ 3 பெட்ரூம், 2 ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஹால், டைனிங் ஹால், கிச்சன், பால்கனி பார்த்தீங்கன்னா 2 பால்கனி, நல்ல பெரிய யூட்டிலிட்டி ஏரியா. இதோட ரெண்ட் வந்து 40,000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் தனியாக வரும். ஜாயின்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான வீடு. மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, குழந்தைங்க அப்படிலாம் இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் எனக்கு மெயிலையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ரெண்ட்டுக்கோ இல்லை சேலுக்கோ இருந்தால் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. அதுக்காக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்கள் யாருக்காவது ரெண்ட்டுக்கு வந்து வரக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஓனர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னத்து நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜீவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீவனை பார்க்கறக்காக வந்திருந்தாங்க. ஜீவன் இவங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணுறான். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த 4 பேருமே அந்த பழைய ஸ்கூலில் வந்து படிக்கல. ஸோ அவங்களுக்கு சமோசா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க 4 பேருமே இப்போ வேற வேற ஸ்கூல். ஜீவன் வந்து வேற ஸ்டேட்டு வந்துட்டான். மிச்சம் 3 பேருமே வேற வேற ஸ்கூல். அதில் வந்து ஒரு ஜீவனோட ஃப்ரெண்டு சொன்னால் அன்னைக்கு அவன் டிசி வாங்க போயிருந்திருக்கான். இவங்க கிளாஸ்ல மட்டும் மொத்தம் 20 பேர் இது வரைக்கும் டிசி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சமோசா பார்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக எல்லா சமோசாவும் சேர்ந்து வரும். நூடுல்ஸ் சமோசா, பீஸா சமோசா, பன்னீர் சமோசா, அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கச்சோரி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் 6 o'clock வந்து கிளம்பி உடுமல்பேட் வந்துட்டோம். நிறைய பேர் உடுமல்பேட்டில் இருக்கிறது உங்கள் சொந்த வீடு அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இது வந்து அப்பாவோட வீடு. நான் அப்பாவோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வந்து ஸ்கூல் பக்கம்தான், பஸ் வந்து பிக்கப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான ஹெல்த் அப்டேட்ஸ், அது இல்லாமல் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.